ரைட் ஓகே பிள்ளைகள் அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் எங்களோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்ட்ரக்சர் பேப்பர் எடுங்க பார்ப்போம். ரெண்டாவது கொஸ்டினை பார்ப்போம். எங்களோட முதலாவது கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணேன். ரைட், ரெண்டாவது கொஸ்டினுக்குள்ள போவோம். ரெண்டாவது கொஸ்டின் எடுங்க. ரைட் ஓகே பிள்ளைகள், ஸோ இந்த ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் கேள்வி ஸோ என்ன பகுதியில இருந்து வந்திருக்குது? ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் கேள்வி என்ன பகுதியில இருந்து வந்திருக்குது? ஒரு பாருங்க பார்ப்போம். ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் கேள்வி கோலமானி. கோலமானி இல்லையா? கோலமானி தியரியில நாங்கள் ஃபுல்லா டீட்டெயிலா கோலமானிய கதைச்சோம் என்ன? ரைட் ஓகே ரைட். ஸோ கோலமானி வந்திருக்குது. நாங்க கோலமானி கேள்வியை டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட், இதுல ரெண்டாவதுல முதலாவது பகுதியை பாருங்க. ரைட், ரெண்டாவதுல முதலாவது ரைட் கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2 ரைட், ஏ பாட பாருங்க. கொஸ்டின் நம்பர் 2 ஏ பாட். ரைட், இதுல முதலாவது ஸ்ட்ரக்சர் கேள்வி நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் எஃப்டபிள்யூசி. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் கேள்வியை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் ஸ்ட்ரக்சர் பாட ஃபுல்லாக முடித்த பிறகு 25 எம்சிக்யூவையும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பிறகுதான் எஸ்சி கொஷனுக்கு போவோம் நாங்கள். ரைட், ஸோ எங்களுடைய கிளாஸில் முதல்ல ஸ்ட்ரக்சர் செய்ய சொல்லி கேட்டபடியால் நாங்கள் முதல்ல ஸ்ட்ரக்சரை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பிறகு எம்சிக்யூ 25 டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் எஸ்ஏ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அது போல ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏனைய பேப்பர்ஸையும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். வடமாகாண பாடசாலைகளுக்கு நடந்த முதலாம் தவணை பரீட்சை பேப்பரையும் நாங்கள் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவோம் எங்களோட இந்த தொடர்ச்சியான கிளாஸ்ல. ஸோ அது போல சீட்ஸ் பேப்பரோட முதலாம் தவணையினுடைய ஃபுல் பேப்பரையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கிளாஸ் முற்றிலும் பேப்பர் கிளாஸாக தான் இருக்கும் 27 பேஜுக்கு. ரைட், ஸோ அது ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பர் எல்லாம் முடிஞ்சு நாங்கள் அதுக்கு பிறகு செகண்ட் டேர்ம் பேப்பர்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட், அப்போ இது முழுக்க முழுக்க பேப்பர் கிளாஸ் வகுப்பாக இருக்கும். ஸோ இதுல முதலாவது ஸ்ட்ரக்சர் கேள்வியிட ரெக்கார்டிங்ஸ் தேவைப்படுறாக்கள் நீங்க அந்த அட்மின் நம்பருக்கு மெசேஜ் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். 0699000592 இந்த நம்பருக்கு நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கும். அல்லது அது நார்மலா பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்குது யூடியூப்ல. ஸோ யூடியூப் சேனல்லையும் போய் நீங்க என்ன செய்யலும் பார்த்துக்கொள்ளலாம். ரைட் ஓகே, இப்ப இதுல பாருங்க கேள்விக்குள்ள போவோம். ஆய்வுகூடத்தில் ரைட் பாருங்க, ஆய்வுகூடத்தில் பயன்படுத்தப்படும் கோலமானி ஒன்று ஒரு முழு சுழற்சியினை நிகழ்த்தும் போது பிரதான அளவிடை வழியே வட்ட அளவிடை 1 மில்லிமீட்டர் தூரம் நகர்ந்தது. அத்துடன் வட்ட அளவிடையானது 100 சம பிரிவுகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்ற. ரைட், சோ அப்ப இதுல சொல்ற பாருங்க பிளேல் ஆய்வுகூடத்துல இருக்கிற கோலமானி. ஆய்வுகூடத்துல இருக்கிற கோலமானி ரைட், ஆய்வுகூடத்துல இருக்கிற கோலமானி ரைட், ஆய்வுகூடத்தில் காணப்படும் கோலமானியானது ஒரு முழு சுழற்சியினை நிகழ்த்தும் போது பிரதான அளவிடை வழியே 1 மில்லிமீட்டர் தூரம் நகர்ந்தது. அத்துடன் வட்ட அளவிடை 100 சம பிரிவுகளை கொண்டிருக்குது என்று சொல்றார். ரைட், சோ இதுல பாருங்க பிள்ளைகள். ரைட், சோ இதுல பாருங்க ஒரு பூரண சுழற்சிக்கு வட்ட அளவிடை பகுதி பிரதான அளவிடையில நகருகிற அந்த தூரத்தை நாங்க புரியடை தூரம் என்று சொல்றோம் இல்லையா? அதாவது கோலமானிலையும் நுண்மானி திருகு கணிச்சியிலையும் நாங்க புரியடை தூரம் என்ற ஒன்றை பார்ப்போம். புரியடை தூரம் என்று சொன்னால் அந்த வட்ட அளவிடையினுடைய பூரண சுழற்சிக்கு அந்த வட்ட அளவிடை பகுதி பிரதான அளவிடையில நகருகிற தூரத்தை செல்ற. ரைட், இவர் செல்ற ஒரு பூரண சுழற்சிக்கு
1 மில்லிமீட்டர் தூரம் நகர்ந்தது என்றா குறியீடை தூரம் என்ன 1 மில்லிமீட்டர். வட்ட அளவிடை வந்து 100 சம பிரிவுகளை கொண்டிருக்கும். கோளமானில 100 சம பிரிவுகளை கொண்டிருக்கலாம் அல்லது 50 சம பிரிவுகளை கொண்டிருக்கலாம். ரைட். சோ இதுல 100 என்று சொல்றீங்க. அப்ப முதலாவது கேள்வி பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குறியீடை தூரம் என்ன கேட்கிறார். அப்ப குறியீடை தூரம் 1 மில்லிமீட்டர். சோ டிரெக்டா எழுதியிலும். இரண்டாவது இழிவெண்ணிக்கை கேட்கிறார். இழிவெண்ணிக்கை என்று சொல்றது நான் கோளமானிட இழிவெண்ணிக்கை காண்றதுக்கு என்ன சமன்பாடை பார்க்கிறேன். குறியீடை தூரத்தின் கீழ் குறியீடை தூரம் கீழ் வட்ட பிரிப்புகளின் எண்ணிக்கை. வட்ட பிரிப்புகளின் எண்ணிக்கை. அப்ப குறியீடை தூரம் 1 மில்லிமீட்டர். குறியீடை தூரம் 1 மில்லிமீட்டர். வட்ட பிரிப்புகள் 100. சரிதானே? வட்ட பிரிப்புகள் 100. அப்ப வட்ட பிரிப்புகள் 100 அப்படி என்றால் சொல்லுங்க பாப்போம். 1 ன் கீழ் 100. 1 ன் கீழ் 100 என்றா சொல்லுங்க பிள்ளைகள். 0.01 மில்லிமீட்டர் என்று வரும். சிம்பிளான கொஸ்டின் இல்லையா? தியரி அப்படியே கேட்கிறார் கோளமானி. இதுல பெரிய கடினம் அப்படி என்னதுக்கு இல்ல. சோ அப்படியே டிரெக்டா கேட்கிறாரா? டிரெக்டா கேட்கிறார். நோட் பண்ணி கொள்ளுங்க பாப்போம். டிரெக்டா கேட்கிறார். அப்ப இல்ல சிக்கல் எதுவும் இல்ல. டிரெக்டா கேட்கிறார். ஒருக்கா பாருங்க. இதுல இன்னொரு புள்ளி கொடுத்திருக்காரு இல்லையா? நீங்க குறியீடு தூரம் 1 மில்லிமீட்டர்னா இதுக்கு ஒரு மார்க். சோ இது எழுதி இருந்தா இதுக்கும் ஒரு புள்ளி கொடுத்திருக்காரு. பி பாட்ட பாருங்க. பி பாட்ட பாருங்க. இந்த கோளமானியினுடைய படத்தை தாண்டி அதுல இருக்கிற பகுதிகளை பேரிட செல்றாரு இல்லையா? சின்ன ஒரு கொஸ்டின் உண்டா? ரைட். கோளமானியினுடைய படத்தை முதலாம் தவணையோட இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் அண்ட் மெக்கானிக்ஸ் பகுதிகள் கிளியர் ஆகணும் இல்லையா? ரைட். சோ இதுல கோளமானிட படங்கள் ரைட். அதுல சிலர் பாருங்க. கோளமானி ஒன்றின் மாதிரி உரு அருகில் தரப்பட்டுள்ளது. பின்வரும் பகுதிகளை இனங்காண்க அப்படின்னு சொல்ற. பின்வரும் பகுதிகளை எழுதட்டாம். சோ அதுல ஏ என்ற பகுதி என்ன? ஏ என்றது என்ன பிள்ளைகள்? ஏ என்றது அதை சொல்ற நாங்க என்னண்டு நிலையான கால்கள் என்று சொல்றேன். அது நிலையான கால்கள் என்று சொல்றேன் இல்லையா? அப்ப ஏ வந்து நிலையான கால். ஏ வந்து நிலையான கால். ஏ வந்து நிலையான கால் அல்லது பக்க கால் என்றும் சொல்லுவாங்க. புறக்கால் என்றும் சொல்றேன் இல்லையா? ரைட். புறக்கால் என்றும் சொல்றேன். பி என்ன? பி வந்து எங்களுக்கு தெரியும். சோ அந்த நிலைக்குத்து பிரதான அளவிடை வைக்கப்பட்ட ஒரு தாங்கி போன்ற அமைப்பு இல்லையா? ஒரு தாங்கி போன்ற அமைப்பு பாருங்க. ஒரு தாங்கி போன்ற அமைப்பு. பி தாங்கி போன்ற அமைப்பு. அது நாங்க சும்மா ஒரு சட்டம் என்று சொல்லிடும் இல்லையா? பிய வந்து சட்டம் என்று சொல்லுவோம். சட்டம். இது ஒரு சட்டம். வட்ட வடிவான ஒரு சட்டம். வட்ட வடிவான ஒரு சட்டம். சோ அதுலதான் என்ன செய்யப்பட்டிருக்கும் என்றால் பிரதான நிலைக்குத்து பிரதான அளவிடை சோ அதன் மீது வைக்கப்பட்டு அந்த வட்ட பிரிப்போட தொடுகையில் இருக்கிற மாதிரி என்ன செஞ்சிருப்பார்? நிலைப்படுத்தி வச்சிருப்பார். சோ அத சட்டம் என்று சொல்லுவோம். சட்டம். சி என்ன பிள்ளைகள்? சி வந்து அந்த சியையும் பாருங்க, எஸ்ஐயும் பாருங்க, ரெண்டையும் பாருங்க. படத்தை பாருங்க. படம் விளங்குதானே? படம். அதுல சி எஸ் ரெண்டையும் பாருங்க. படம் விளங்கும் உங்களுக்கு. உங்கள்ட்ட பேப்பர் இருக்குமென்னு நம்புறேன். பேப்பரை கையில வச்சுக்கொள்றது நல்லமா? பேப்பரை வச்சுக்கொள்றது. அதுல சி சி அதே போல எஸ் ரெண்டையும் பாருங்க. சியையும் எஸ்ஐயும் சியையும் எஸ்ஐயும். சி என்று சொல்றது எங்களுக்கு தெரியும். அது திருகாணி என்று சொல்லுவோம் அல்லது திருகுக்கால் என்று சொல்றேன். அந்த எஸ் என்று சொல்றதும் அதுதான். நீங்க சில பிள்ளைகள் என்ன செய்வீங்கன்னா எஸ்ஸுக்கும் திருகுக்கால் இல்ல. இதர் இந்த கோளமானியினுடைய கோளமானியை பயன்படுத்தி வாசிப்படுக்கைக்குள்ள அந்த திருகாணியினுடைய முனை என்றது மிக முக்கியம் இல்லையா? ஏன் அந்த திருகாணி முனை ஏன்னா முதலாவது வாசிப்படுக்கைக்குள்ள என்ன செய்வோம்? திருகாணிய உயர்த்தி இல்லையா? நிலையான கால்கள் ஒரு தல கண்ணாடி தட்டுல ஒரு தல கண்ணாடி குச்சி மீது வைக்கப்பட்டு திருகாணிய கீழுக்கு பணிக்கைக்குள்ள அந்த முனையும் அந்த முனையிட பிம்பமும் மட்டுமட்டாக பொருந்துமாறு நாங்க செப்பம் செய்வோம் இல்லையா? முனையும் முனையிட பிம்பம் மட்டுமட்டா பொருந்தினாத்தான்
நாலு காலும் ஒரே கிடைமட்டம் என்று சொல்லுவோம், ஒரே மட்டத்துல இருக்கு, கிடைமட்டத்துல இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா ஃபர்ஸ்ட் ரீடிங்ஸ் எடுக்கக்குள்ள. சோ அப்ப அந்த முனைப்பகுதி என்றது மிக முக்கியம் என்ன. அப்ப அதுதான் நாங்க எஸ்ல காட்டுறிய திருகாணியினுடைய முனைய. அப்ப சி என்று சொன்னா நாங்க திருகாணி என்று எழுதணும், அல்லது திருகுக்கால் இல்லையா, திருகாணி அல்லது திருகுக்கால். சோ அப்ப சி என்று சொன்னா திருகாணி அல்லது திருகுக்கால். சோ திருகாணி அல்லது திருகுக்கால்னு சொல்லுவோம் சி. எஸ் வந்து திருகாணி முனை, எஸ் வந்து திருகாணி முனை, எஸ் வந்து திருகாணி முனை. சரிதானே, எஸ் வந்து பிள்ளைகள் திருகாணி முனை. சோ அதுல டி பாருங்க, டி என்றது என்ன? சோ டி என்றது வட்ட அளவிடை இல்லையா, டி என்றது வட்ட அளவிடை. சின்ன கொஸ்டின் உண்டு பாருங்க, டி வந்து வட்ட அளவிடை, டி வந்து வட்ட அளவிடை, டி வந்து வட்ட அளவிடை. சோ அடுத்தது பாருங்க எம், எம் என்றது எம் என்றது நிலைக்குத்து பிரதான அளவிடை அல்லது நிலைக்குத்து அளவிடை அல்லது பிரதான அளவிடை, நிலைக்குத்து பிரதான அளவிடை. நிலைக்குத்து பிரதான அளவிடை. சரிதானே, பி பார்ட். அப்ப நோட் பண்ணிக்கொள்ள வேணும், பி பார்டா நோட் பண்ணிக்கொள்ள வேணும். சோ இது எல்லாமே சரி எடுத்தீங்கன்னா 5 புள்ளி, இது எல்லாம் சரி எடுத்தீங்க அப்படின்னா 5 புள்ளி இல்லையா. சோ இதுல 5 சரி எடுத்தீங்கன்னா 4 புள்ளி, 3 சரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 புள்ளி இல்லையா, சாரி 4 புள்ளி. 2 சரி எடுத்தீங்கன்னா, சாரி நான் பிள்ளையா சொல்லிட்டேன் இல்லையா, 6 சரி என்றா 5 புள்ளி, 4 இந்த 5 சரி என்றா 4 புள்ளி, 4 சரி என்றா 3 புள்ளி, 3 சரி என்றா 2 புள்ளி, 2 சரி என்றா 1 புள்ளி, 1 சரி என்றா புள்ளி இல்லை. சரிதானே. சோ அப்ப இதுல 6 பகுதியும் சரியா எழுதப்பட்டிருந்தா 5 புள்ளி கொடுக்கும். ரைட், 1 சரி என்றா புள்ளி இல்லை, 2 சரி எடுத்தா 1 புள்ளி, 3 சரி எடுத்தா 2 புள்ளி, 4 சரி எடுத்தா 3 புள்ளி, 5 சரி எடுத்தா 4 புள்ளி, 6 சரி எடுத்தா 5 புள்ளி. ரைட். சோ ஓகே, சோ இதுல அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். பேஜ் நம்பர் 5 இல்லையா, பேஜ் நம்பர் 5 பாருங்க, பேஜ் நம்பர் 5, பேஜ் நம்பர் 5 பாருங்க. ரைட், கோலமானி 3 கால்களில் அமைப்பதன் காரணத்தை விளக்குக அப்படின்னு சொல்றது இல்லையா. அதாவது கோலமானி 3 கால்களில் அமைப்பதன் காரணம் எங்களுக்கு நார்மலா தெரியும். கோலமானில ரைட், கோலமானில 3 கால்கள் இருக்கும், 3 பக்க கால்கள் இருக்கும் இல்லையா, 3 பக்க கால்கள் இருக்கும். சரிதானே, கோலமானியில் 3 பக்க கால்கள் இருக்கும். அதே போல இந்த நடுப்பகுதியில, சரியா, நடுப்பகுதியில இப்படி ஒரு திருகாணி இருக்கும், நடுப்பகுதியில ஒரு திருகாணி இருக்கும் என்ன. அப்ப கோலமானில பாருங்க இந்த 3 இல்லையா, பாருங்க 3 அந்த நிலைத்த கால்கள் இருக்கு, 3 நிலைத்த கால்கள், நடுவுல இருக்கிறது திருகாணி என 3 நிலைத்த கால்கள். அப்ப கோலமானி அந்த 3 நிலைத்த கால்கள்ல அமைப்பதற்குரிய காரணம் என்ன, ஏன் அங்க கோலமானிக்கு 3 நிலைத்த கால். எனக்கு தெரியும் கோலமானியை பயன்படுத்தி நாங்க சோ லேப்ல எப்படிப்பட்ட வாசிப்புகள் எடுப்போம் சொல்லுங்க. கோலமானியை பயன்படுத்தி லேப்ல எப்படிப்பட்ட வாசிப்புகள் எடுப்போம் படிச்சிருக்கோம். எப்படிப்பட்ட வாசிப்புகள் எடுப்போம், ஒரு வளைவான அல்லது நான் சொல்லுவோம் அத என்ன, குவிவான அல்லது குழிவான மீட்பரப்புகள் வளைவினாரைய துணியில ஒரு குழிவான மீட்பரப்பு இருக்குது அல்லது ஒரு குழிவான மீட்பரப்பு இருக்குதுன்னா சோ அதுல வளைவினாரைய துணியில அல்லது சோ இந்த கோலமானிட பக்க கால்களுக்கு இடையில நுழைக்கக்கூடிய மிகச்சிறிய பொருள் ஒன்று தடிப்ப துணியில. சோ அதே மாதிரி அந்த ஹீட் பார்ட்டிகல்ஸ்ல
நார்மலா அந்த கோள்களில் ஏற்படுகிற நீட்சி இல்லையா, அந்த நாங்க ஒரு ஒரு உலோகக்கோளை வெப்பமேற்றிக்குள்ள அந்த உலோகக்கோள் விரிவடையும். சோ அது எவ்வளவு தூரம் விரிவடையுது என்ற அந்த நீள விரிவை சில ஹீட் பிராக்டிகல்ஸ்ல துணிய வேண்டிய சந்தர்ப்பத்திலையும் கோளமானியை பயன்படுத்துவோம். சோ எப்படி இருந்தாலும் இப்ப நாங்க வளைவினாரை துணியறதாக இருந்தாலும் சிறிய பொருட்களோட தடிப்பு துணியறதாக இருந்தாலும் 2 வாசிப்படுத்தி தான் நாங்க என்ன செய்வோம், அந்த அளவீட்டை பெறுவோம். அப்ப அந்த 2 வாசிப்பையும் எடுக்கக்குள்ள கோளமானி என்ன செய்யணும், நாங்க முதலாவது அந்த மேற்பரப்புல வைக்கணும் இல்லையா. வைக்கக்குள்ள எங்களுக்கு தெரியும் குறைந்தது 3 கால்கள் இருந்தால்தான் அது என்ன செய்யும், உறுதி சமநிலையில இருக்கும். ஏன்னா அப்ப அதன் கேட்கிறார் என்னண்டு, கோளமானி 3 கால்களில் அமைப்பதன் காரணம் என்ன என்று கேட்கிறார். ஒன்று எப்படி எழுதுவோம், கோளமானியை உறுதி சமநிலையில் நிலைநிறுத்துவதற்கு என்று எழுதுவோம் இல்லையா. நாங்க சரியா சொல்றதாக இருந்த கோளமானியின் 3 கால்களும் ஒரே கிடைமட்டத்தில் அமையும் வண்ணம் உறுதி சமநிலையில் நிலைநிறுத்துவதற்கு. சோ அதுக்குதான் நாங்க 3 கால் இருக்குது, 3 நிலைத்த கால்கள் இருக்குது இல்லையா. சோ அப்ப ஆன்சரை எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள், ஆன்சர் எழுதி கொள்ளுங்க. சோ இதுக்குரிய ஆன்சர் எழுதி கொள்ளுங்க. என்ன பி பார்ட்ல முதலாவதுக்குரிய ஆன்சர் எழுதி கொள்ளுங்க. பி பார்ட்ல முதலாவது பி பார்ட்ல முதலாவது ஆன்சர் எழுதி கொள்ளுங்க. ரைட், பி பார்ட்ல முதலாவது ஆன்சர் எழுதி கொள்ளுங்க. பி பார்ட்ல பி பார்ட்ல முதலாவது ஆன்சர் எழுதுங்க. பி பார்ட்ல உறுதி சமநிலையில், உறுதி சமநிலையில் எழுதுங்க. உறுதி சமநிலையில், உறுதி சமநிலையில் கோளமானியினை எழுதுங்க. உறுதி சமநிலையில் கோளமானியினை, கோளமானியினை, கோளமானியினை அதன் 3 கால்களின் முனைகளும், அதன் 3 கால்களின் முனைகளும் ஒரே தளத்தில் அமையும் வண்ணம், ஒரே தளத்தில் அமையும் வண்ணம், ஒரே தளத்தில் அமையும் வண்ணம், ஒரே தளத்தில் அமையும் வண்ணம் நிலைநிறுத்துவதற்கு, நிலைநிறுத்துவதற்கு, ஒரே தளத்தில் அமையும் வண்ணம் நிலைநிறுத்துவதற்கு, ரைட், நிலைநிறுத்துவதற்கு என்று போடணும். ஓகே, அது எங்கட முதலாவது கொஸ்டின். சோ எங்கட இரண்டாவது கொஸ்டினை பாருங்க. கோளமானி பரிசோதனையில் ஆரம்ப வாசிப்பை பெறுவதற்கு கண்ணாடி குற்றி பயன்படுத்தப்படுகிறது. இவ்வாசிப்பு பெறும் படிமுறைகள் என்ன? இப்ப நாங்க கோளமானிய பயன்படுத்தி வாசிப்பு எடுக்க போறோம்டா முதலாவது என்ன செய்யணும், கோளமானியை பயன்படுத்தி சும்மா எடுப்போம். எங்களுக்கு ஒரு வளைவினா என்ன, ஒரு குவிவான மீட்பரப்பினுடைய வளைவினாரைய துணியும். சோ இதனுடைய வளைவினாரைய துணியோணும், இந்த குவிவான மீட்பரப்புட வளைவினாரைய துணியோணும் இல்லையா. அப்ப நாங்க அந்த வளைவினாரைய துணியறதான் எங்கள்ட நோக்கம். அப்ப இந்த இடத்துல நாங்க 2 வாசிப்பு எடுப்போம் கோளமானியை பயன்படுத்தி. முதலாவது என்ன வாசிப்பு, முதலாவது என்ன செய்வோம்டா, கோளமானிய ஒரு கண்ணாடி குற்றிக்கு மேல இல்லையா, ஒரு கண்ணாடி குற்றிக்கு மேல, ஒரு கண்ணாடி குற்றியை தான் பயன்படுத்துவோம் என்று படிச்சிருப்பீங்க. கண்ணாடி குற்றிக்கு மேல ஃபர்ஸ்டுக்கு என்ன செய்வோம், கண்ணாடி குற்றிக்கு மேல கோளமானிய வச்சு முதலாவது வாசிப்பு எடுப்போம். பிறகு இந்த வளைந்த மீட்பரப்புக்கு மேல கோளமானிய வச்சு 2வது வாசிப்பு எடுப்போம். இந்த 2 வாசிப்புல இருந்துதான் நாங்க இந்த வளைவின் அறைக்கு வருவோம். நாங்க படிச்சிருப்போம் அத இல்லையா. அப்ப இந்த 2 வாசிப்புலையும் இருந்துதான் பிள்ளைகள் வளைவின் அறைக்கு வருவோம். இப்ப எங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்கிறார், கோளமானி பரிசோதனையில் அப்ப இதைத்தான் ஆரம்ப வாசிப்புன்னு சொல்ற, இது இறுதி வாசிப்பு, 2ஐயும் வச்சு கொண்டுதான் அந்த அளவீட்டுக்கு வாரம், வளைவின் அறைக்கு வாரம். இப்ப இவர் சொல்றார், கோளமானி பரிசோதனைகளில் ஆரம்ப வாசிப்பை பெறுவதற்கு கண்ணாடி குற்றி பயன்படுத்தப்படுகிறது. எஸ், இவ்வாசிப்பு படிமுறைகளை தெளிவாக கூறுக. அப்ப இந்த இடத்துல கண்ணாடி குற்றியை பயன்படுத்தி கோளமானியினுடைய ஆரம்ப வாசிப்பு எடுக்கிற படிமுறை என்ன படிமுறை என்றால், முதலாவது
கோலமானியின் திருகாணியானது உயர்த்தப்பட்டு கோலமானி கண்ணாடி தட்டின் மீது வைக்கப்படும். இல்லையா? படிமுறை, முதலாவது படிமுறை என்ன? ஆரம்ப வாசிப்படுகிற முதலாவது படிமுறை என்ன? கோலமானியினுடைய திருகாணி உயர்த்தப்பட்டு கோலமானியானது கண்ணாடி தட்டில் வைக்கப்படும். இது ஃபர்ஸ்டுக்கு. பிறகு என்ன செய்வோம்? இரண்டாவது என்ன செய்யற? இரண்டாவது கோலமானியின் திருகாணி என்ன செய்யற? பணிக்கிற, கீழுக்கு பணிக்கிற. இப்ப கீழுக்கு கொண்டு வரைக்குள்ள சோ அந்த திருகிட முனையும் இல்லையா, அந்த கீழுக்கு நகர்த்தைக்குள்ள இந்த திருகிட முனையும் கண்ணாடி தட்டுல தெரிகிற அந்த விம்பத்திர முனையும் மட்டுமட்டாக பொருந்தேக்குள்ள அந்த சந்தர்ப்பத்துல வாசிப்படுகிற மட்டுமட்டாக பொருந்தேக்குள்ள. அப்ப எங்களுக்கு திருகிட முனையும் பிம்பத்திட முனையும் மட்டுமட்டா பொருந்தணும். பொருந்துற சந்தர்ப்பத்துல நாங்க என்ன செய்யணும்? வாசிப்படுகிறேன். அப்ப இந்த ரெண்டு படிமுறையும் சொல்லணும். முதலாவது என்ன சொல்லணும்? கோலமானியின் திருகாணி சற்று உயர்த்தப்பட்டு தலக்கண்ணாடி தட்டின் மீது வைக்கப்படும். பிறகு திருகின் முனையும் அதன் பிம்பம் என திருகின் முனையின் பிம்பமும் மட்டுமட்டாக பொருந்தும் நிலையில் வாசிப்படுக்க வேணும் என்று சொல்லணும். அப்ப நோட் பண்ணுங்க. ரெண்டாவது கேள்விக்குரிய ஆன்சருக்கு போவோம். ரெண்டாவது கேள்விக்குரிய ஆன்சர் பி பார்ட்ல ரெண்டாவது கேள்வி. சோ அப்ப எழுதுங்க படிமுறை எழுதுங்க பிள்ளைகள். படிமுறை எழுதுங்க. கோலமானியின் திருகாணி உயர்த்தப்பட்டு எழுதுங்க. கோலமானியின் திருகாணி உயர்த்தப்பட்டு சொல்லுங்க. கோலமானியின் திருகாணி உயர்த்தப்பட்டு கோலமானியானது கண்ணாடி குற்றியின் மீது வைக்கப்படும். கோலமானியானது கண்ணாடி குற்றியின் மீது வைக்கப்படும். கோலமானியானது கண்ணாடி குற்றியின் மீது வைக்கப்படும். தொடர்ந்து எழுதுங்க. திருகுக்காலின் முனையும் அதன் விம்பமும் திருகுக்காலின் முனையும் அதன் விம்பமும் மட்டுமட்டாக பொருந்தும் நிலையில் ஆரம்ப வாசிப்பை பெறும். மட்டுமட்டாக பொருந்தும் நிலையில் ஆரம்ப வாசிப்பை பெறும். மட்டுமட்டாக பொருந்தும் நிலையில் ஆரம்ப வாசிப்பை பெறுதல். ரைட். மட்டுமட்டாக பொருந்தும் நிலையில் ஆரம்ப வாசிப்பை பெறுதல். ரைட். ஓகே. ஆரம்ப வாசிப்பை பெறுதல். ரைட். இப்ப மூன்றாவது கொஸ்டினை பாருங்க. மூன்றாவது ரோமன் இலக்கம் 3 பாருங்க. ரோமன் இலக்கம் 3 பாருங்க. ரோமன் இலக்கம் 3 ரோமன் இலக்கம் 3 மேலே வினா 2 உள்ள போது கோலமானியின் அளவீட்டு நிலை கீழே தரப்பட்டுள்ளது. ஆரம்ப வாசிப்பை கணிக்க என்று சொல்றார் இல்லையா? ஆரம்ப வாசிப்பை கணிக்க மேலே வினா 2 உள்ள போது இல்லையா? மேலே அந்த இரண்டாவது வினா ஆரம்ப வாசிப்பு எடுக்கிற நிலை கோலமானியின் அளவீட்டு நிலை காட்டப்பட்டிருக்காம ஆரம்ப வாசிப்பு என்னன்னு கேட்கிறார். சோ இப்படி ஒரு படம் தந்திரிக்கார் பாருங்க. சரியான இப்படி ஒரு படம் தந்திரிக்கார் பாருங்க. சோ இப்படி ஒரு படம் காட்டப்பட்டிருக்குது. சோ இது எங்களுக்கு தெரியும் அந்த நிலைக்குத்து. சோ இது எங்களுக்கு தெரியும் நிலைக்குத்து. இது நிலைக்குத்து பிரதான அளவிடை அதுல 0. இது 1 மில்லிமீட்டர் 2 3 4 5. சோ இப்படி இருக்கு. மேலுக்கு இது 1 2 3 4 5. சோ இப்படி இருக்கு. சரிதானே? சோ இப்படி இருக்கு. அப்ப இங்க பாருங்க வட்ட அளவிடை சோ இப்படி இருக்கிற மாதிரி காட்டுற. வட்ட அளவிடை பகுதி இப்படி இருக்கிற மாதிரி காட்டுறது என்ன? வட்ட அளவிடை பகுதி சோ இப்படி வந்து நிக்கிற மாதிரி காட்டுற.
சரிதானே? அந்த வட்ட அளவுடை பகுதி சோ இப்படி வந்து நிக்கு அப்ப இங்க எங்கள்கிட்ட கேட்கிற வட்ட அளவுடை பகுதி இப்படி வந்து நிக்குது. அப்ப என்ன, அதாவது கோலமானியை நாங்க என்ன செய்யறோம், கண்ணாடி தட்டுல வைக்கிறோம். இதான் கண்ணாடி தட்டு என்றா, கண்ணாடி தட்டுல கோலமானிய வைக்கிறோம். கண்ணாடி தட்டுல கோலமானிய வைக்கிறோம். இது கோலமானியினுடைய பக்க கால்கள் என்றா நாங்க இப்படி கண்ணாடி தட்டுல வைக்கிறோம். கோலமானியினுடைய இல்லையா பக்க கால்களை இப்படி வைக்கிறோம். கண்ணாடி தட்டை தொட்டு கொண்டு இருக்குது. மூன்று என்ன பக்க கால்ற மூன்று இதுவும் கண்ணாடி தட்டை தொட்டு கொண்டிருக்க மாதிரி இருக்கு. சரிதானே? ரைட். கண்ணாடி தட்டை தொட்டு கொண்டு இருக்குது. ஒரு கண்ணாடி தட்டு. சரிதானே? ஒரு கண்ணாடி தட்டை தொட்டு கொண்டிருக்க மாதிரி. இது ஒரு கண்ணாடி தட்டு. இந்த கண்ணாடி தட்டை இந்த கோலமானிட மூன்று கால்களையும் இப்படி தொட்டு கொண்டிருக்க மாதிரி இல்லையா வச்சுக்கொண்டு என்ன செய்யற, இந்த திருகு இல்லையா நடுத்திருகு வந்து நடுத்திருக தொட பண்றோம். நடுத்திருகு கண்ணாடி தட்டை தொடைக்குள்ள அதுல உள்ளுக்கு தெரிகிற பிம்பமும் என்ன செய்யும், இப்படி தொட வேணும். இமேஜும் தொடணும் என்ன, அதாவது நடுத்திருகு கண்ணாடி தட்டை தொடைக்குள்ள இது ஆப்ஜெக்ட், நடுத்திருகு கண்ணாடி தட்டை தொடைக்குள்ள அந்த இமேஜும் வந்து என்ன செய்யணும், மட்டுமட்டா தொடணும். அப்ப தொடுகிற நேரம் எங்களுக்கு கோலமானி இப்படி ஒரு வாசிப்பை காட்டு. தொடு நேரம் சோ இப்படி ஒரு வாசிப்பை கோலமானி காட்டு. அப்ப இந்த வாசிப்பு என்னன்னு கேட்கிறார். இந்த வாசிப்பு என்னதான் கேள்வி. ஆரம்ப வாசிப்பு என்ன? அப்ப இந்த ஆரம்ப வாசிப்பு எங்களுக்கு தெரியும் கோலமானில மிக கவனம். சோ இந்த வாசிப்படுக்கைக்குள்ள ஆரம்ப வாசிப்படுக்கைக்குள்ள இந்த ஆரம்ப வாசிப்பு கோலமானி சரியானதாக இருந்தால் நாங்க கோலமானிக்கு பூச்சிய வலு என்ன செய்யறது இல்ல, கணிக்கிறது இல்லை. கோலமானிக்கு பூச்சிய வலுகள் ஒன்றும் கணிக்கிறது இல்லை. கோலமானிக்கு பிள்ளைகள் பூச்சிய வலு ஒன்றும் கணிக்கிறது இல்லை. ஏன், எப்பயுமே கோலமானியை பயன்படுத்தி ரெண்டு வாசிப்பு எடுத்து அந்த ரெண்டு வாசிப்புட டிஃபரெண்ட வச்சுக்கொண்டுதான் நாங்க என்ன செய்யறோம், அளவீட்டுக்கு வாரோம். சோ அதால எங்களுக்கு அந்த இடத்துல பூச்சிய வலு ஒன்று தேவையில்லை. டிஃபரெண்ட வச்சுக்கொண்டு வாரதால பூச்சிய வலு என்னொன்று நாங்க கதைக்க தேவையில்லை. சோ ஆனால் இங்க இந்த கோலமானி சரியானதாக இருந்தால் இந்த 4 முனைகளும் ஒரே தளத்தில் அமையக்குள்ள இந்த வட்டத்தட்டு என்ன செய்யும், சரியா ஜீரோல நிக்கணும். ஆனா கொஞ்சம் பணிஞ்சு நிக்குது, பரவாயில்லை. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் ரீடிங் என்னன்றது எங்களுக்கு தெரியணும். இந்த ஃபர்ஸ்ட் ரீடிங் அப்ப இந்த ரீடிங்கை கண்டுபிடிக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் ரீடிங் என்ன, இந்த ரீடிங் R1 கண்டுபிடிக்கும். அப்ப ஆரம்ப வாசிப்பு R1ன்றது எப்படி வரும் எங்களுக்கு, இவர் கீழுக்கு நின்றால் ஜீரோக்கு மேல நின்றா பிளஸ் வேல்யூல வரும், கீழுக்கு நின்றா என்ன மைனஸ்ல வரும். இப்ப கீழுக்கு நின்றா நாங்க என்ன செய்வோம்டா, கீழுக்கு நின்றா மொத்த பிரிவுல இருந்து பொருந்துற பிரிவு என்ன செய்வோம், கழிச்சு அதை லீஸ்ட் கவுண்டால பெருக்குவோம். மொத்த பிரிவு மைனஸ் மொத்தம் 100 பிரிவு இருக்குன்னு சொல்லிட்டார். எத்தனையாவது பிரிவு பொருந்ததோ பக்கத்து படத்துல காட்டுறார் பாருங்க, அந்த வட்டமா காட்டுறார் எத்தனையாவது பிரிவு பொருந்ததோ. சோ இந்த இடத்துல 60 இருக்குது. சரியா அந்த பொருந்துற பிரிவை காட்டுற பாருங்க, பொருந்துற இடத்தை காட்டுற சரியா 59ஓட பொருந்தி இருக்கிற மாதிரி காட்டுற. இது வந்து சரியா இங்க 59வது பிரிவு பொருந்தது வட்ட அளவிடையில. அப்ப நாங்க மொத்த பிரிவு மைனஸ் பொருந்துற பிரிவு தர லீஸ் கவுண்ட் போடுவோம் ஆரம்ப வாசிப்புக்கு. ஏனென்றால் அது என்ன செய்யுது, வட்ட அளவிடை பிரதான அளவிடை இந்த பூச்சியத்துக்கு கீழே நிக்குது இல்லையா. நாங்க போன கிளாஸ்ல பார்த்தோம் பிள்ளைகள், நாங்க போன கிளாஸ்ல பார்த்தோம் ரைட். நாங்க போன கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. நாங்க போன கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம் என்னண்டு, இந்த நார்மலா கோலமானிட வீச்சு, கோலமானிட வீச்சு பாருங்க, இந்த -5 மில்லிமீட்டருக்கும் இந்த +5 மில்லிமீட்டருக்கும் இடைப்பட்டதாக இருக்கும் வீச்சு. ஏன்னா ஜீரோ வந்து இப்படி மீட்ல தான் இருக்கும் இல்லையா. சோ அப்ப இந்த இடத்துல பாருங்க, கீழுக்கு நின்றால் ஜீரோக்கு கீழுக்கு நின்றால் வாசிப்படுக்கைக்குள்ள மொத்த பிரிவு வட்டளவுடைய மொத்த பிரிவு மைனஸ் பொருந்த பிரிவு இன்டு லீஸ்ட் கவுண்ட். அப்ப இங்க கழிக்கைக்குள்ள 41 இன்டு லீஸ்ட் கவுண்ட் என்ன 0.01 கண்டமா இல்லையா. முதலாவதுல குறியீடை தூரம் 1 மில்லிமீட்டர், வட்டப்பிரிப்புகள் 100 இருக்குது. சோ அப்படின்னா சோ இப்படி வரும், இங்க பெருக்கைக்குள்ள 0.41 மில்லிமீட்டர் என்று வரும். 0.41 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லி வரும். 0.41 மில்லிமீட்டர் என்று வரும். ரைட். சோ இதுல 4வது கேள்விக்கு போவோம். 4வது கேள்வி
கொஸ்டின் நம்பர் 4க்கு போமா. 4வது கேள்வி. கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. திருகுக்கால் உயர்த்தப்பட்டு கண்ணாடி குற்றியின் மேல் நிலைத்த கால்களுக்கு இடையில் டவுட்டா போடணும் மெசேஜ் ரைட் ரைட். திருகுக்கால் உயர்த்தப்பட்டு கண்ணாடி குற்றியின் மேல் நிலைத்த கால்களுக்கு இடையில் நாணய குற்றி வைக்கப்பட்ட போது என திருகுக்காலின் முனை நாணய குற்றியை தொடும் நிலையில் கோலமானி வாசிப்ப காணடா. இப்ப என்ன செய்ய போறார்? அந்த கண்ணாடி குற்றிக்கு மேல ஒரு நாணய குற்றிய வைக்கிறார். இப்ப நாணய குற்றிய வச்சு போட்டு இல்லையா, நாணய குற்றிய வச்சு போட்டு என்ன செய்யறார்? அந்த திருகுக்கால்ட முனை இப்ப நாணய குற்றிய மீட்பரப்ப தொடையக்குள்ள இப்ப ரீடிங்ஸ் எடுக்கிறார் இல்லையா, இப்ப ரீடிங்ஸ் எடுக்கிறார். அப்ப இப்ப ரீடிங்ஸ் எடுக்கக்குள்ள இங்கால காட்டப்பட்டிருக்கு பாருங்க. சோ இப்ப ரீடிங்ஸ் எடுக்கக்குள்ள சோ இப்ப சிலர் நான் என்ன திருகுக்கால உயர்த்தி கண்ணாடி குற்றிக்கு மேல நிலைத்த கால்களுக்கு இடையில இப்படி நாணய குற்றிய வைக்கிறார். கோலமானிட நிலைத்த கால்களுக்கு இடையில நாணய குற்றிய வைக்கிறார். நாணய குற்றிய வச்சு போட்டு என்ன நாணய குற்றிய வைக்கிறார். ரைட். நாணய குற்றிய வைத்து வைக்கப்பட்ட திருகுக்காலின் முனை நாணய குற்றியை தொடும் நிலையில் கோலமானி வாசிப்ப காணட்டாம். சோ இப்ப இப்படி இருக்குது பாருங்க, இப்படி இருக்கு. இதான் அந்த நிலையான அளவிடை சாரி என்ன பிரதான அளவிடை என்றா. சோ இது 0 என்றா கோலமானிட 0 என்றா. இது 1 2 3 4 5 1 2 3 4 5. சோ இப்ப இது வந்து நிக்குது பாருங்க இந்த இடத்துல, இந்த இடத்துல நிக்குது. சோ இப்படி வந்து நிக்குது இல்லையா. சோ அப்ப இப்படி வந்து நிக்குது பாருங்க, இப்படி வந்து நிக்குது இல்லையா. அதாவது 1 மில்லிமீட்டருக்கு மேல நிக்குது வந்து பாருங்க. அப்ப இதுல அருகில ஒரு படம் காட்டிருக்கார், வட்ட அளவிடையோடு காட்டிருக்கார் பாருங்க. சோ போட்டோன்னு காட்டிருக்கார். சோ அங்கேயும் இது 60 என்றா 59ஓட பொருந்தின மாதிரி தான் காட்டிருக்காரு இல்லையா. 59வது பிரிவோட என்ன செய்யுது, அந்த வட்ட அளவுல பொருந்துது. அப்ப இது சரியா இந்த இடத்துல பொருந்துற இடமும் 59, மீண்டும் 59. சோ ஆனால் இப்ப வட்ட அளவிட எங்க நிக்குது? 0க்கு மேல நிக்குது. இப்ப 0க்கு மேல நின்றால் 0க்கு மேல நின்றால் எப்படி வரும் பிள்ளை? 0க்கு மேல நின்றால் அப்ப இப்ப வாசிப்படுக்கைக்குள்ள சொல்லுங்க, இப்ப வாசிப்படுக்கைக்குள்ள வாசிப்பு சமன் என்னன்னு வரும்? 1 மில்லிமீட்டர் தாண்டி தானே இருக்குது. அப்ப 1 மில்லிமீட்டர் பிளஸ் 1 மில்லிமீட்டர் தாண்டி இருக்குது. அப்ப 1 மில்லிமீட்டர் பிளஸ் பொருந்திர பிரிவு தர லீஸ்ட் கவுண்ட். பொருந்திர பிரிவு என்ன? 59. லீஸ்ட் கவுண்ட் 0.01 மில்லிமீட்டர். சோ அப்ப 1 மில்லிமீட்டர் பிளஸ் 0.59 மில்லிமீட்டர். சோ அப்ப எங்களுக்கு வரும் 1.59 மில்லிமீட்டர் வரும். 1.59 மில்லிமீட்டர் இல்லையா. சோ அப்ப எங்கள்கிட்ட கேட்ட 2வது கேள்விக்கும் சாரி 4வது கேள்விக்கும் ஆன்சர் இல்லையா. சோ அப்ப இது எங்கள்கிட்ட கேட்கப்பட்ட 4வது கேள்வி, 4வது கேள்வி ஏன்னா. சோ அப்ப 3வது 4வது கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டோம். ஒருக்கா பாருங்க பிள்ளை, 3வதுக்கும் 4வதுக்கும் ஆன்சர் பண்ணிருக்கோம் பாருங்க. ரைட். ஒவ்வொரு புள்ளிதான் கொடுக்க சொல்றீங்களா. சோ இதுக்கும் 1 மார்க்ஸ் தான். சரியா எழுதியிருந்தா 1 மார்க்ஸ். இறுதி விடை வரைக்கும் இங்கேயும் சரியா போனா 1 புள்ளி தான். சரியானே. சிம்பிள் என்றதால ஒரு இல்ல கடினமான கன்செப்ட் அப்படி என்று இல்லதான் இல்லையா. இல்ல கடினமான கன்செப்ட் இல்ல. சோ அதால அவர் சிம்பிளாவே கொடுத்திருக்கார் பிள்ளைகள் பாருங்க. கடினமான கன்செப்ட் இல்ல, சோ சிம்பிளாவே கொடுத்திருக்காரு இல்லையா. சிக்கல் இல்லையா பார்க்கணும். ரைட். சரி ஓகே. சரி பிள்ளைகள் ஓகே. இப்ப கவனிங்கோ கவனிங்கோ. சரி ரைட். இப்ப இதுல பாருங்க பிள்ளைகள். அப்ப எங்களுக்கு தெரியும் 5வது கேள்வி ரோமன் இலக்கம் 5 செல்றார் நாணய குற்றிய தடிப்பெண்ணு கேட்கிறார் இல்லையா. சோ அப்ப 5வது கேள்வி கேட்கிறார் நாணய குற்றியின் தடிப்பெண்
ஐந்தாவது கேள்வி, அந்த நாணய குற்றியின் தடிப்பு இல்லையா? நாணய குற்றியின் தடிப்பு. நாணய குற்றியின் தடிப்பு என்று சொன்னா பாருங்க பிள்ளைகள், ஃபர்ஸ்டுக்கு ஜீரோக்கு கீழே இல்லையா, முதலாவது நாங்க மெஷர் பண்ணது என்ன, பூஜ்ஜியத்துக்கு கீழே இருக்கிற இந்த சின்ன டிஸ்டன்ஸ் தான் அளந்தோம். இப்ப மெஷர் பண்ணது என்ன, பூஜ்ஜியத்துக்கு மேல இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ். இப்ப நாணய குற்றியில தடிப்புன்னா என்னப்ப, ரெண்டையும் கூட்டினா தானே வரும் இல்லையா? பாருங்க, அந்த நிலைக்குத்து பிரதான அளவிடையில, நிலைக்குத்து பிரதான அளவிடையில பாருங்க, நிலைக்குத்து பிரதான அளவிடையில, நிலைக்குத்து பிரதான அளவிடையில ஸ்டார்ட்ல இருந்தது இது ஜீரோண்டா, ஸ்டார்ட்ல இங்க ஜீரோக்கு கீழே நிக்குது. பிறகு நானே குற்றிய வச்சா பிறகு திருகாணி உயர்த்தி திருப்பி செட் பண்ணிக்குள்ள இங்க வந்து நிக்குதுண்டா, இந்த இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் நாணய குற்றியில தடிப்பா இருக்கும். அப்ப என்ன செய்யணும், ஆரம்பத்துல கணிச்ச ஜீரோக்கு கீழே உள்ள இந்த வாசிப்பையும் இப்ப கணிச்ச ஜீரோக்கு மேல உள்ள இந்த வாசிப்பு ரெண்டையும் கூட்டினாதான் சாத்தியம். அப்ப இப்ப கழிக்கிறது இல்லை, எப்பவும் கழிக்கிறது இல்லை. இந்த சந்தர்ப்பத்துல என்ன செய்வோம், கூட்டுவோம். கூட்டுவோம் மீனிங் இந்த வாசிப்புல இருந்து ஜீரோ கழிக்கிற, அந்த வாசிப்புல இருந்து ஜீரோ கழிக்கிற, கழிச்சு கூட்டுற. ஏன்னா சோ அப்ப இந்த இடத்துல எப்படி வரும், ரெண்டையும் கூட்டினா 1 நான் நிற கூட்டி விடுறேன் 5.9 மில்லிமீட்டர் பிளஸ் இங்க என்ன வரும் 0.41 மில்லிமீட்டர், 0.41 மில்லிமீட்டர். சோ எல்லாம் கூட்டினா என்ன வரும், 2.00 மில்லிமீட்டர் வரும். நாங்க இந்த இடத்துல 0.2 விட 2.00 போறமே, இது கோளமானியினுடைய அந்த இழிவெண்ணிக்கையை அந்த வாசிப்புல காட்டுறதுக்கு. ரைட், ஓகே ரைட். சோ அப்ப இதுக்கு பாருங்க பிள்ளைகள் எத்தனை கொடுத்திருக்கார். சோ இதுக்கு எத்தனை, இதுக்கும் ஒரு புள்ளி தான் இல்லையா? சோ அப்ப இதுக்கும் ஒரு புள்ளி தான் கிடைக்கும். இறுதி விட சரியண்டா ஒரு புள்ளி, இறுதி விட சரியண்டா ஒரு புள்ளியா? ரைட் ரைட். அடுத்தது பாருங்க, எத்தனையாவது, ஆறாவது கேள்வியை பாருங்க, கொஸ்டின் நம்பர் 6. ஆறாவது கேள்வியை பாருங்க, கொஸ்டின் நம்பர் 6. ஆறாவது கேள்வி, கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க, ஆறாவது கேள்வி. ரைட், கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க, ஆறாவது கேள்வி. கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க, ஆறாவது கேள்வி. ரைட், கொஸ்டின் நம்பர் 6, ஆறாவது கேள்வியை பாருங்க. நாணய குற்றியின் தடிப்பு அளவீட்டின் போது ஏற்படும் சதவீத வழி என்னன்னு கேட்கிறார். நாணய குற்றியினுடைய தடிப்பு அளவீட்டுல வார சதவீத வலு. சதவீத வலு என்று சொன்னா என்ன பிள்ளைகள் பாருங்க, நாங்க படிச்சிருக்கோம் இது. சதவீத வலு என்றா என்ன, சதவீத வலு என்றா என்ன, வலுவின் கீழ் வாசிப்பு தர 100 அல்லது லீஸ்ட் கவுண்ட் ஓவர் வாசிப்பு தர 100. அப்ப சதவீத வலு எங்களுக்கு தெரியும் இல்லையா? இங்க லீஸ்ட் கவுண்ட் கோலமானியை பயன்படுத்தி அளவீடு பெறப்பட்டபடியால என்ன வரும், 0.01 மில்லிமீட்டர். வாசிப்பு வந்தது 2.00 மில்லிமீட்டர் இன்ட்ரு 100. அப்ப இது வரும் எங்களுக்கு 100ஆல பெருக்கினோம்டா 1/2, 1/2 ஏண்டா இல்லையா? சோ இத 100ஆல பெருக்கிட்டோம்னா 1/2. சோ இத 100ஆல பெருக்கினா 1. அப்ப 1 மில்லிமீட்டர் 2 மில்லிமீட்டர் எங்களுக்கு வரும் 0.5% என்று வரும். சதவீத வலு 0.5% என்று வரும்.
0.5% அப்படின்னு ரைட். 0.5%. ரைட். இந்த சதவீத வலு காண்றதுக்கும் ஒரு புள்ளி தான் கொடுப்பாரு இல்லையா? சதவீத வலு காண்றதுக்கும் ஒரு புள்ளி. இப்ப நீங்க ஃபைனலா சோ இந்த விடைக்கு வந்து இந்த பெருமானம் இப்படி காட்டுறீங்க, அதுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். சோ இவ்வளவுதான் பி பார்ட். ஒருக்கா நோட் பண்ணிட்டு சி பார்ட் கொஸ்டினை பாருங்க. சி பார்ட் கொஸ்டின் ஒருக்கா பாருங்க குயிக்கா. சி பார்ட் கொஸ்டினை பாருங்க. சி பார்ட் கொஸ்டினை பாருங்க பிள்ளைகள். பாருங்க சி பார்ட் கொஸ்டின். ரைட். ஓகே பாருங்க. ரைட். ஓகே பிள்ளைகள் பாருங்க. சி பார்ட் கொஸ்டினை பாருங்க. சி பார்ட் கொஸ்டினா சரியா? சி பார்ட் கொஸ்டினை பாருங்க. சி பார்ட் கொஸ்டினை பாருங்க பிள்ளைகள். சி பார்ட் கொஸ்டின். சி பார்ட் கொஸ்டின் ஒருக்கா பாருங்க. ரைட். சோ என்ன சொல்றார்? சி பார்ட்ல என்ன சொல்றார்? கோளமானியின் கால்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை அளவிடும் முறையினை விவரிக்குக என்று சொல்றார். கோளமானியினுடைய கால்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை அளவிடும் முறையினை செய்யட்டாம், விவரிக்கட்டாம் இல்லையா? சோ எங்களுக்கு தெரியும் நார்மலா அந்த வளைவினாரை துணிகிற சந்தர்ப்பத்துல என்ன வளைவினாரை துணிகிற சந்தர்ப்பத்துல கோளமானியினுடைய பக்க கால்களுக்கு இடைப்பட்ட தூரம் அல்லது கோளமானியினுடைய அந்த திருகாணி முனைக்கும் பக்க கால்ற முனைக்கும் இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் எங்களுக்கு தேவைப்படும். சோ அப்ப அந்த டிஸ்டன்ஸை அளக்குற முறை என்னன்னுதான் எங்களுக்கு கேட்கிறாரு இல்லையா? அப்ப என்ன முறை? நாங்க என்ன செய்வோம்? ஒரு வரைபுத்தாள் அல்லது ஒரு A4 பேப்பர்ல கோளமானியை அழுத்துவோம். A4 பேப்பர்ல கோளமானின்னு செய்வோம், அழுத்துவோம் இல்லையா? இப்ப கோளமானிட கால்கள் எல்லாம் ஒரே மட்டத்துல இருக்கைக்குள்ள நாங்க அழுத்துவோம். இப்ப இங்க கேட்டது பக்க கால்களுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தானே. இப்ப பக்க கால்களுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ்னா என்ன செய்யற? கோளமானிட திருகாணி முனைய சற்று உயர்த்தி போட்டு கோளமானி என்ன செய்யற? வரைவுத்தாள் A4 பேப்பர்ல அழுத்துற. அப்ப A4 பேப்பர்ல கோளமானிய அழுத்தைக்குள்ள சோ இந்த கோளமானியினுடைய 3 கால்களும் என்ன செய்யும்? 3 கால்களும் சமபக்க முக்கோணியின் உச்சி போல சோ இப்படி அமையும். கோளமானிட 3 என்ன நிலையான கால்கள முனைகளும் இப்படி சமபக்க முக்கோணி ஒன்றினுடைய உச்சி போல சோ இப்படி அமையும். ரைட். சோ இப்படி உச்சி போல அமையும். ரைட். உச்சி போல அமையும். இப்ப நாங்க கோளமானியினுடைய முனை முனைய இல்லையா? கோளமானியினுடைய முனை இருக்குதானே, கோளமானியினுடைய நிலையான கால்கிற முனை. சோ அப்ப
திருகாணி சடு இது போட்டு ஒயிட் பேப்பர்ல அழுத்திக்குள்ள அந்த மூன்று முனையும் இப்படி என்ன செய்யும், மூன்று அடையாளங்களை அந்த ஒயிட் பேப்பர்ல உண்டாக்கும். சோ அது மூணையும் இணைச்சமெண்டா சமபக்க முக்கோணிட ஒரு சமபக்க முக்கோணி போல வரும். அப்ப அந்த முனைகள் சமபக்க முக்கோணிட உச்சியில அமைஞ்சது போல இருக்கும். ரைட். பிறகு என்ன செய்வோம், பிறகு வேணியர் இடிக்குமானியை பயன்படுத்தி வேணியர் இடிக்குமானியினுடைய அகத்தாடைகளை கொண்டு என்ன செய்வோம், வேணியர் இடிக்குமானியினுடைய அகத்தாடைகளை கொண்டு அகத்தாடைகளை சரியா பிடிச்சு ரீடிங்ஸ் எடுப்போம். அதே போல இங்கால பக்கமும் எங்களுக்கு என்ன செய்யலும், இந்த பக்கமும் சரியா பிடிக்கக்குள்ள அதே வாசிப்பு தான் வரும். பிறகு இந்த பக்கம் பிடிக்கக்குள்ளையும் அதே வாசிப்பு தான் வரும் இல்லையா. வாசிப்பு எடுத்தா பிறகு மூன்று வாசிப்பையும் எடுத்தா பிறகு மூன்று வாசிப்பையும் வச்சுக்கொண்டு எவரேஜ் என்ன செய்வோம், துணியிட. சோ அப்ப அதுதான் மெத்தட் ஏன்னா. சோ அப்ப அதுதான் கேட்டிருக்கார். அப்ப கேட்டிருக்கார், கோலமானியின் கால்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை அளவிடும் முறையை விவரிக்குக என்று கேட்கிறார். சோ அப்ப எப்படி எழுதுவீங்க, எழுதுங்க ஆன்சரை, பிள்ளைகள் எழுதுங்க ஆன்சரை. கோலமானியினை எழுதுங்க ஆன்சரை. கோலமானியினை வரைதாள் மீது வைத்து அழுத்தி, கோலமானியினை வரைதாள் மீது வைத்து அழுத்தி பதித்து, வரைதாள் மீது அழுத்தி பதித்து பெறப்பட்ட அடையாளங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை, திருப்பி சொல்றேன், கோலமானியினை வரைதாளின் மீது வைத்து அழுத்தி பதித்து பெறப்பட்ட அடையாளங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை வேணியர் இடிக்குமானியை பயன்படுத்தி, அல்லது மீட்டர்கோலையும் பயன்படுத்தலாம், வேணியர் இடிக்குமானியை பயன்படுத்தி அல்லது மீட்டர்கோலை பயன்படுத்தி அளத்தல். வேணியர் இடிக்குமானியை பயன்படுத்தி அல்லது மீட்டர்கோலை பயன்படுத்தி அளத்தல். மீட்டர்கோலை பயன்படுத்தி அளத்தல். சரிதானே? ரைட். சோ ரெண்டாவது கொஸ்டினை பாருங்க. ரெண்டாவது கொஸ்டின் சொல்றார் பாருங்க. ரெண்டாவது கொஸ்டின், ரைட். ரெண்டாவது கொஸ்டினை பாருங்க. கொஸ்டின் நம்பர் 2, ரெண்டாவது கொஸ்டின் சொல்றார் இல்லையா. சோ ரெண்டாவது கொஸ்டின் ரோமன் இலக்கம் 2 சொல்றார், நிலைத்த கால்களுக்கு இடைப்பட்ட தூரம் பி, சாரி ஏ. நிலைத்த ஆள்களுக்கு இடைப்பட்ட தூரம் என்ன, ஏ என்று சொல்றார். நிலைத்த ஆள்களுக்கு இடைப்பட்ட தூரம் ஏ. நிலைத்த காலிக்கும் திருகாலுக்கும் இடைப்பட்ட தூரம். இப்ப நார்மலா திருகாணி இல்லையா, நாங்க அந்த திருகாணியையும் அதே கிடைமட்டத்துல வச்சு அச்சுப்பதிப்புமாக இருந்தால் அந்த வெண்ணிற பேப்பர்ல அந்த திருகாணி முனை என்ன செய்யும், சரியா அந்த இடையங்கள் சந்திக்கிற புள்ளியில அமைகிற மாதிரி இருக்கு. இப்ப சொல்ற நிலைத்த காலுக்கும் சொந்த திருகுக்காலுக்கும் இடைப்பட்ட இந்த டிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர்ன்னு சொல்ற. இந்த நிலைத்த காலுக்கும் திருகுக்காலுக்கும் இடைப்பட்ட இந்த டிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர்ன்னு சொல்ற. ஸ்மால் ஆர் எனின் ஆர் கமா ஏ இடையிலான தொடர்பு. எப்படி சொல்றாரு, இப்ப கோலமானிய பாருங்க, கோலமானிய நாங்க ஒரு வெண்ணிற பேப்பர்ல அச்சு பதிக்கைக்குள்ள இப்படி வெண்ணிற பேப்பர்ல கோலமானிய
நான் ஒரு வெண்ணிற பேப்பர்ல இப்படி பதிக்கக்குள்ள அதுட நிலைத்த கால்களோட முனைகள் இப்படி 3 தடங்களை உண்டாகும். அது போல இந்த இடையங்கள் சந்திக்கிற புள்ளியில சோ அந்த திருகுக்கால் என்ன செய்யும், இது திருகுக்கால்ட முனை. சோ இப்படி ஒரு பதிப்பு உண்டாகும். இவர் சொல்ற இந்த நிலைத்த கால்களுக்கு இடைப்பட்ட இந்த டிஸ்டன்ஸ் அப்ப இதுவுமே அதே போல இந்த பக்க கால்களுக்கு என்ன சாரி நிலைத்த காலுக்கும் திருகாணிக்கும் இடைப்பட்ட இது ஆர், இதுவும் என்னன்னு சொல்ற ஆறுன்னு சொல்ற. ரைட். இப்ப இது ரெண்டுக்கும் இடையிலான தொடர்பு என்னன்னு கேட்கிற. எங்களுக்கு தெரியும் பாருங்க. இப்ப இந்த இடத்துல நாங்க சும்மா ஒரு அமைப்பொண்டு செஞ்சால் இல்லையா, இந்த இடத்துல அமைப்பொண்டு செஞ்சால் இதை நாங்க அப்படியே நீட்டிக்குள்ள எங்களுக்கு தெரியும் இது அப்படியே நீட்டிக்குள்ள சோ இந்த இடத்துல என்ன நடக்கும் இல்லையா. சோ இப்ப இது மொத்தமா 60 தானே, இதுவும் 60 ஏன் சமபக்க முக்கோணி போலதானே. அப்ப 60 வரும். இப்ப இது இடையங்கள் என்று சொன்னா இது 30 இது 30 இது டோட்டல் 60 தானே. அப்ப இந்த இடம் இது செங்குத்து தானே, அது எங்களுக்கு தெரியும் செங்குத்து. அப்ப இது செங்குத்து வேண்டா, இப்ப இது 30 வேண்டா என்ன வரும், இந்த 6 30க்குள்ளால மடிக்கைக்குள்ள இது 30 தானே, இந்த 6 30க்குள்ளால மடிக்கைக்குள்ள இந்த தூரம் வரும் 6 cos 30. அதே மாதிரி இதுவும் வரும் என்ன, இதுவும் வரும் 6 cos 30. அப்ப இந்த டோட்டலை தான் நாங்க ஏ என்று சொல்றோம். அப்ப இந்த ஏ என்று சொல்றது எப்படி வரும் பிள்ளைகள், ஏ என்று சொல்றது எப்படி வரும். அப்ப ஸ்மால் ஏ என்று சொல்றது என்ன, ஆர் cos 30 கண்டா 2r cos 30 என்று வரும். ஏ என்று சொல்றது 2r cos 30 என்று வரும் இல்லையா. அப்ப ஏ என்று சொல்றது 2r cos 30 என்று வருது கண்டா ஏக்கும் ஆருக்கும் இடையிலான தொடர்பு என்ன, cos 30க்கு என்ன சொல்லுவோம், √3/2 அப்படிதானே. அப்ப 2 தர 6 தர √3/2. சோ ரெண்டும் வெட்டுப்பட்டா ஏ சமன் √3r என்று வரும். 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 ரோமன் இலக்கம் 3 ரைட். சோ இப்படி ஒரு தொடர் வரும். இதான் 2வது கேள்விக்குரிய ஆன்சர் இல்லையா. 3வது கேள்வியை பாருங்க. 3வது கேள்வி சொல்ற திருகுக்கால் உயர்த்தப்பட்டு அந்த படம் ஒன்று காட்டுறியார் பாருங்க இல்லையா. இப்படி ஒரு படம் ஒன்று காட்டுறாரு தானே பாருங்க, இந்த படம் ஒன்று காட்டியிருக்காரு இல்லையா. கிளியர் தானே படத்தை பாருங்க. பேப்பரை வச்சுக்கொள்ளுங்க, பேப்பரை வச்சுக்கொண்டாதான் எனக்கு ஒரு எஃபெக்டிவா இருக்கும் கிளாஸ். திருகுக்கால் உயர்த்தப்பட்டு கோள மேற்பரப்பு ஒன்றின் மீது வைக்கப்படுகிறது. திருகுக்காலின் முனை கோள பரப்பினை தொடும் நிலையை அருகில் உள்ள படம் காட்டுகிறது. திருகுக்காலின் முனைக்கும் நிலைத்த கால்களின் முனைகளை கொண்ட தளத்திற்கும் இடைப்பட்ட தூரம் எச்சனின் கோள மேற்பரப்பின் ஆரை கேபிட்டல் ஆர் இக்கு இக்கும் ஏக்கும் இடையிலான கோவை ஒன்றை பெருக என்று சொல்றார். சோ இப்படி ஒரு படம் காட்டியிருக்கார் பாருங்க. சோ இதான் அந்த கோள மீட்பரப்பு, இப்படி ஒரு கோள மீட்பரப்பை காட்டுறார். சோ அப்ப இந்த இடத்துல ஒரு என்ன பக்கக்கால் இப்படி வந்து தொடுவது கோள மீட்பரப்ப. சோ இப்படி ஒரு பக்கக்கால் வந்து தொடுவது. சோ இங்காலையும் இங்க இது இப்படி இங்கேயும் என்ன செய்யுது, அந்த கோள மீட்பரப்ப ஒரு பக்கக்கால் தொடுவது. கோள மீட்பரப்ப ஒரு பக்கக்கால் என்ன செய்யுது, தொடுவது. ரைட். சோ இப்ப இங்க பாருங்க, இந்த இடத்துல திருகாணி வந்து சோ இப்படி தொடுவது இல்லையா. திருகாணி வந்து இப்படி தொடுவது இல்லையா. திருகாணி வந்து இப்படி தொடுவது. இது காட்டப்பட்டிருக்கு. சோ இதுதான் அந்த மையம், வளைவினுடைய மையம். ஓ, இதுதான் வளைவினுடைய மையமும். சோ அப்ப இது 6, இவ்வளவும் 6. சோ இவ்வளவும் என்ன, இதுவும் 6, இதுவும் 6.
சோ இதுல பாருங்க இது இது h என்று சொல்றாரு இது h. சோ இந்த டிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர், இந்த டிஸ்டன்ஸுமே என்ன ஸ்மால் ஆர், அதாவது சோ இது வந்து இப்ப நார்மலா இந்த வளைந்த பகுதி இல்லையேண்டா, நான் சும்மா களை பண்ணி காட்டுறேன். சோ இந்த பகுதி இல்லையேண்டா அந்த திருகாணி முனை சரியா இந்த இடத்தானே தச்சா. இப்ப நாங்க ஆல்ரெடி கேச்சிட்டோம் அந்த திருகாணி முனைக்கும் பக்க காலுக்கும் இடைப்பட்டது ஆர் இல்லையா. சோ இது ஆர், இங்க ஆர் என்று காட்டிருக்கும் இல்லையா. ஆர் ஏ இந்த படத்துல குறிக்கல, அது ஏ குறிக்கல. சோ அப்ப இது ஆர். சோ அப்ப இது கேபிட்டல் ஆர் என்ன, இவ்வளவும் என்ன, இதுவும் ஆரை தானே, மையம் ஆரை. அப்ப இது எச்ண்டா, இவ்வளவும் எச்ண்டா, இந்த டிஸ்டன்ஸ் சொல்லுவோம் ஆர் மைனஸ் எச். அப்ப இந்த இடத்துல ஒரு செங்கோண முக்கோணி யோசிங்க. இது ஓ, இது ஏ, இந்த இடம் கேபிட்டல் எம் என்று சொல்ற கேபிட்டல் எம். இந்த செங்கோண முக்கோணி யோசிங்க, இந்த செங்கோண முக்கோணி ஓ ஏ எம் ரெண்ட முக்கோணி ஓஎம் இல்லை இல்லை ஏன்னா முக்கோணி ஏஎம் எப்படி வரும், ஆர் வர்க்கம் சமன், ஆர் வர்க்கம் சமன் ஸ்மால் ஆர் வர்க்கம் பிளஸ் ஆர் மைனஸ் எச் முழுவதன் வர்க்கம், ஸ்மால் ஆர் ஆர் மைனஸ் எச் முழுவதன் வர்க்கம் என்ன. இப்ப இதை நாங்க என்ன செய்வோம், எங்கள்கிட்ட கேட்டது என்ன, கேட்டது ஆர் ஸ்மால் ஆர் சாரி ஸ்மால் ஏ ஆர் ஹெச்ல இல்லையா, ஒரு தொடர்பு கேட்டது ரைட். சோ அப்ப இந்த இடத்துல அப்ளை பண்ணுவோம் இல்லையா, இந்த இடத்துல அப்ளை பண்ணினால் சோ இதுல பாருங்க ஆர் ஸ்கொயர் சரிதானே, ஆர் ஸ்கொயர் ஆர் வர்க்கம் மைனஸ் 2RH பிளஸ் h வர்க்கம், ஆர் வர்க்கம் கேன்சல் ஆகும், ஆர் வர்க்கம் கேன்சல் ஆகும் ரைட், ஆர் வர்க்கம் கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆனால் இது இங்கால வந்தா 2RH என்று வரும் சமன் ஸ்மால் ஆர் வர்க்கம் பிளஸ் h வர்க்கம் என்று வரும். ஸ்மால் ஆர் வர்க்கத்துக்கு என்ன போடுவோம், ஸ்மால் ஆர் வர்க்கத்துக்கு என்ன போடுவோம், நான் இந்த இடத்துல எழுதுறேன்னா ஸ்மால் ஆர் வர்க்கத்துக்கு இது அழிக்கிறேன் இல்லையா, ஸ்மால் ஆர் வர்க்கத்துக்கு சொல்லுங்க இந்த சமன்பாடு இங்க எழுதுறேன்னா, இந்த சமன்பாடு இங்க எழுதுறேன். அப்ப ஸ்மால் ஆர் வர்க்கத்துக்கு நாங்க போடலாம் எப்படி 2RH ஸ்மால் ஆர் வர்க்கத்துக்கு a by root 3, அப்ப a வர்க்கத்தின் கீழ் 3 சக h வர்க்கம் என்று வரும். சோ சும்மா கேக்குறார் ஆரை ஆறிற்கான தொடர்பு தானே, இந்த ஆரை ஆறிற்கான தொடர்புன்னா ஆரை எழுவாய் மாற்றம் செய்யுங்க. அப்ப 2h ஆல பிரிச்சிங்கண்டா a வர்க்கத்தின் கீழ் 6h என்று வரும். 2h வந்து 3ஓட பெருக்கப்படைக்குள்ள இங்கால h வர்க்கத்தின் கீழ் என்னன்னு வரும் 2h என்று வரும். இதுவும் எட்டு படைக்குள்ள ஆர் சமன் a வர்க்கத்தின் கீழ் 6h பிளஸ் h by 2 என்று வரும் இல்லையா, h by 2. அப்ப எங்கள்கிட்ட கேட்டது இதை எடுக்க சொல்லி பெருக என்று எனக்கு கேட்டது ஏன்னா, இப்ப பெருக என்று கேட்டால் நாங்க நார்மலா இதை நோட் பண்ணிக்கொள்ளும் சரியானே, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப இதை நோட் பண்ணுங்க பிள்ளைங்க, இதை நோட் பண்ணுங்க ஏன்னா இது வந்த முறை, இது பொதுவா நாங்க தியரி படிக்கைக்குள்ள டீட்டெயிலா படிக்கிறது தான் இல்லையா, தியரி படிக்கைக்குள்ள டீட்டெயிலா படிக்கிறது தான். சோ இந்த இடத்துல எல்லாம் தந்து அப்படியே கேட்கிறான், தியரி அப்படியே கேட்கிறான், ஒரு மாற்றமும் இல்லை. நீங்க நார்மலா தியரி படிக்கைக்குள்ள இது படிக்கிறது தான் இல்லையா. இந்த இடத்துல நீங்க இதுக்கு 2 புள்ளி கொடுப்பார், நீங்க இந்த கோவைய சரியா எழுதி காட்டியிருந்தா ஒரு புள்ளி, இறுதியாக இந்த வடிவத்துக்கு வந்து சேர்ந்தா ஒரு புள்ளி, 2 புள்ளி கொடுப்பார் இந்த கேள்விக்கா. இந்த கேள்விக்கு 2 புள்ளி. ரெண்டு புள்ளி கொடுப்பார் ரைட். கடைசி கேள்வியா, கடைசி கேள்வி 4வது கேள்வியை பாருங்க இல்லையா, லாஸ்ட் கேள்வியை நோட் பண்ணிக்கொள்ளுங்க, நோட் பண்ணிக்கொண்டு கடைசி கேள்வியை பாருங்க, லாஸ்ட் கேள்வியை பாருங்க பிள்ளைகள், லாஸ்ட் கேள்வியை பாருங்க.
லாஸ்ட் கேள்வியை பாருங்க. நிலைத்த கால்களுக்கு இடையில் தூரம் A 3 சென்டிமீட்டர். கடைசி கேள்வியை பாருங்க. சரி, ஓகே, இதை நோட் பண்ணுங்க. நோட் பண்ணாதாக்கள் நோட் பண்ணுங்க. நிலைத்த கால்கள், ரைட், ஓகே, இத கடைசி கேள்வி போ வேணா, லாஸ்ட் கேள்வி. ரைட், நிலைத்த கால்களுக்கு இடையில் பாருங்க. நிலைத்த கால்களுக்கு இடையில் லாஸ்ட் கேள்வியை பாருங்க. நிலைத்த கால்களுக்கு இடையில் தூரம் A 3 சென்டிமீட்டர், H 2 மில்லிமீட்டர் எனின் கோள மீட்பரப்பின் வளைவினார். அப்ப வளைவினாரைக்கு தொடர்படுத்திட்டமே. R is equal என்ன? A squared over 6H plus H by 2 இல்லையா? R சமன் A வர்க்கம் தந்திருக்கார். A என்ன? A வந்து 3 சென்டிமீட்டர். அப்ப 30 மில்லிமீட்டர் வரும் இல்லையா? 30 வர்க்கம் A. H தான் நாங்க கண்டுட்டோமே இல்லையா? H தானே ஆல்ரெடி கண்டபிளே. H தானே கண்ட 2 மில்லிமீட்டர். அதே அவரே தந்திருக்கார். அப்ப 6 தர 2 மில்லிமீட்டர்லாம் இருக்குது. இங்க H வந்து 2 கீழே 2. சோ இதுவும் இதுவும் வெட்டுப்படும். இங்க எப்படி வரும்? வெட்டுப்பட்டா 1 என்ன? 30 தர 30 கீழே 6 தர 2. இதையும் இதையும் சுருக்கினா 5 முறை. இதையும் இதையும் சுருக்கினா 15 சக உண்டு. 15 75 முண்டும் 76 மில்லிமீட்டர். அப்படி என்றா 7.6 சென்டிமீட்டர் வரும். மதிப்பிடுக என்று சொல்லுகிறார். மதிப்பிடுக 7.6 மில்லிமீட்டர் என்ன? இப்ப நீங்க சரியா சமன்பாடோட சரியா பிரதியிட்டா இதுக்கு ஒரு புள்ளி தார. இந்த இடத்துல A வந்து 30 மில்லிமீட்டர் போடணும் என்றால் H வந்து மில்லிமீட்டர்ல தந்திருக்கா. சோ அப்ப மில்லிமீட்டர்ல போடணும். H ஆல்ரெடி நாங்க மில்லிமீட்டர்லாம் கணிச்சிருக்கோம். சோ இங்க லாஸ்ட் விட சரியா எடுக்கப்பட்ட அதுக்கு ஒரு புள்ளி, 2 புள்ளி வரும். 2 புள்ளி. சோ அப்ப இதுதான் புள்ளியில் எங்கட செகண்ட் ஸ்ட்ரக்சர் கொஸ்டின் இல்லையா? FWC செகண்ட் ஸ்ட்ரக்சர் கொஸ்டின். சோ அப்ப நாங்க மெல்ல மெல்ல படிச்சு கொண்டு போகணும். 27 தான் ஏன்னா 27 மெல்ல மெல்ல படிச்சு கொண்டு போகணும். இதுல ஸ்ட்ரக்சர் பார்ட் நார்மலா அந்த யூனிட் 1 தழுவிதான் வார். யூனிட் 1 தழுவிதானே வார் இல்லையா? சோ அப்ப இதுல 2. அடுத்த மூன்றாவது ஸ்ட்ரக்சர் இதுல போட்டிருக்க. மூன்றாவது விசை இணைகர விதி இல்லையா? மெக்கானிக்ஸ்ல உள்ள ஒரு பிராக்டிகல் விசை இணைகர விதி. சோ அதை நாங்க அடுத்த கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா 4வது நுண்மானி திருகு கணிச்சியம் மீண்டும் போட்டிருக்கார். சோ அதை நாங்க அடுத்த கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிதானே? ரைட், ஓகே. அது முடிய நாங்க 25 MCQ டிஸ்கஸ் பண்ணுவோம். பிறகு நொதன் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணுவோம். சீட்ஸ் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிதானே? அப்ப முழுது ஃபர்ஸ்ட் டைம் பேப்பரையும் ஒருக்கா ரிவிஷன் மாதிரி நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப அந்த பகுதிகள் டிஸ்கஸ் பண்ணிக்குள்ள பாடத்தையும் ஒருக்கா கதை பண்ணுவோம். சரிதானே? இப்ப நார்மலா மெக்கானிக்ஸ் கொஸ்டின் எல்லாம் கதைக்குள்ள மெக்கானிக்ஸ் தியரி ஒருக்கா ரிவிஷன் பண்ணுவோம். ரைட், இப்ப நான் இன்றையோட இதோட இந்த கிளாஸை நான் ஸ்டாப் பண்றேன். ரைட், ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.